விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உணவு உட்கொள்வதை மறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசபந்து தென்னகோன் முதல் நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அங்குணு கொலபலஸ் சிறையில் உணவு உட்கொள்வதை மறுத்துள்ளார். அதோடு சிறைக்குள் யாரிடமும் பேசாமல் சிறை அறையில் உட்கார்ந்து பார்த்த இடத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. தேசபந்து தென்னகோன் தற்போது சிறையில் பலத்த பாதுகாப்புடன் தனி அறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பு சிறை அதிகாரிகள் அவரை தும்பர சிறைக்கு அழைத்துச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 5 வாரங்களுக்கும் மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் நாளை மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோமில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். அதேவேளை போப் முழுமையாக குணமடையவில்லை என்றும் முழுமையாக குணமடைய 2 மாதங்கள் எடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அதிக மக்கள் நிரம்பிய சந்திப்புகளையோ அல்லது அவரை சோர்வடைய செய்யும் சந்திப்புகளையோ பிரான்சிஸ் தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த பிப்ரவரி 14 சுவாச பிரச்சினைகளால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரான்சிஸ் தற்போதே முதல் முறையாக மக்கள் மத்தியில் தோன்றுவார் என்று வத்திக்கான் முன்னதாக கூறியது. இதற்கமைய 5 வாரங்களாக ஏஞ்சலஸ் பிரார்த்தனைகளை தவறவிட்டதால் பாரம்பரிய ஏஞ்சலஸ் பிரார்த்தனைக்கு பிறகு உள்ளூர் நேரப்படி மதியம் 12 மணியளவில் ரோமன் அகோஸ்டினோ ஜெமெல்லி மருத்துவமனையிலிருந்து கூட்டத்தினருக்கு போப்பாண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தையும் கையசைப்பையும் வழங்குவார் என்று வத்திக்கான் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா செலுத்தும் கடுமையான அழுத்தம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றன. இந்நிலையில் இது இலங்கையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் கருத்து நிலவுகின்றது. அந்த வகையில் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $72 தாண்டியுள்ளது. கச்சா எண்ணெயின் விலை நேற்று மார்ச் 22, 2025 $72.16 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை $100 அமெரிக்க டாலர்களை தாண்டும் என்று எதிர்வு கூறப்படுகிறது. தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தடுப்பு காவலில் உள்ள காலத்தில் வீட்டிலிருந்து உணவு பெறுமாறு விடுத்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்வதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையர் காமினி பி திசாநாயக்க தென்னகோன் தனது இல்லத்திலிருந்து உணவு கொண்டு வருவதற்கு முறையாக அனுமதி கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவரது கோரிக்கையை ஆதரிப்பதற்கான சரியான காரணங்களை வழங்குமாறு திணைக்களம் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கான தகுந்த காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் சிறை அதிகாரிகள் அவருக்கு வீட்டில் இருந்து உணவை பெற அனுமதிப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று திசாநாயக்க கூறியுள்ளார். முன்னதாக வெலிகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த தென்னகோனுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் பிறப்பிக்கப்பட்ட 20 நாட்களுக்கு பின்னர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவரை எதிர்வரும் ஏப்ரல் 3 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டு தற்போது தும்பர சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதலில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுடன் வந்த சந்தேக நபர்கள் 3 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற யோசித ராஜபக்ச அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித தரப்பு ஏற்க மறுத்தமையினால் முறுகல் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் யோஷித ராஜபக்சவுடன் வந்த ஒரு குழுவிற்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்கள் தெஹிவளை அத்திடிய மற்றும் திம்பிரகசியாய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து
சந்தேக நபர்கள் தற்போது அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்று விட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ட்விட்டர் பறவை சின்னம் விற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் குறித்த பறவை சின்னம் ஏலத்தில் விடப்பட்ட நிலையில் $35,000 விற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தை பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் வாங்கியதை அடுத்து அந்த நிறுவனத்திற்கு எக்ஸ் என்று பெயரிடப்பட்டது. அதன் பின்னராக அந்த நிறுவனத்தின் கட்டடத்தில் இருந்து ட்விட்டரின் பறவை சின்னம் நீக்கப்பட்டது. இந்நிலையில் ட்விட்டர் பறவை சின்னம் ஏலத்தில் விடப்பட்டு தற்போது $35,000 விற்பனையாகியுள்ளது. மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள CNX தமிழ் Facebook செய்தி பக்கத்தை பார்வையிடவும்.